நீங்க பேசும்போது எல்லா இடத்துலயுமே பேசும்போது இந்த தமிழன் வென்றே தீருவான் அப்படிங்கிறது வந்து இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்குலாம் தெரியும். நீங்க பிரசாத் லேப்ல அங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு தமிழன் வென்றே தீர்வான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உறக்க சொல்றதுக்கான காரணம் என்ன? நம்ம இருந்து வரக்காங்க. அப்ப நம்ம இந்தியக்காரன் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம தமிழ் மேல எனக்கு வந்து ரொம்ப வெறி வந்துச்சு. நம்ம தமிழ்னா சித்த மருத்துவம் தமிழ் தான், பர்மக்கலை தமிழ் தான், நோக்கு வருமம் எல்லா கலைகளும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்ததுதான். பெரிய சித்தர்கள்லாம் இருக்கே தமிழ்நாட்டுல தான், வேற எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாட்டுல இருந்து நம்ம வந்தாலே வாழ வச்சுட்டு நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய. அப்ப எங்க போனாலும் நம்ம தமிழுக்கு முதல் மரியாதை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். அன்னையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒழுக்கம் இது எப்படி உங்களால சாத்தியப்படுது, எப்படி கடைபிடிக்கணும், அதுவும் சினிமா துறையில? ஏன்னா இது ஏஆர் ரஹ்மான் சாரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, சினிமாக்காரனா சீட் ஆடுவான், தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், அப்படி இப்படின்னு போவான், அதையெல்லாம் தாண்டி ராஜா சார் இருப்பாருன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதை பார்த்தா நானும் அப்படி இருந்தேன் அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, யாரும் அடிஸ்டாண்டி வந்துட்டுன்னா தோலை உடிச்சிருவேன், நீ அடிஸ்டாண்டி வரலாம், நான் அடிஸ்டாண்டி நான் தொலைச்சிருவேன் பண்ணேன். ஏன்னா ஒரு நாள் ஜனகணமான படம் போது ஸ்கூல்ல ஒருத்தன் நகத்தை பிடிச்சி கிள்ளிட்டான், ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு, நான் ஜனகனை பாடிக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா என்னடா கையில அப்படின்னாங்க. இல்ல நான் ஸ்கூலுக்கு போனேன், அந்த அடி வாங்கிட்டு வந்தியா, நாளைக்கு அவங்க அடிக்கல அவ்வளவுதான். உடனே நைட்டே உட்காந்து எங்க ஊர்ல இந்த பனைமரம் இல்ல, ஆமா, அந்த கருக்கு மட்டைன்னு ஒண்ணு வரும், ஆமா, அதை விட நைஸா வெட்டிட்டு பையில வச்சு எடுத்து போனேன். என்ன வயசுக்கு? 5-6 வயசு. ஏகப்பா, இவ்வளவு சிரித்த முகம், இவ்வளவு நேர்மை, இவ்வளவு ஒழுக்கம், டிசிப்ளின். ஜாக்வார் தங்கம் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சண்டை பயிற்சியாளர். இங்க வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா வெறும் விருதுகள், அவ்வளவு விருதுகள், கிட்டத்தட்ட பல பேருடைய பெரிய நடிகர்களுடைய வாத்தியார். இப்படி தன்மை கொண்ட ஜாக்வார் தங்கத்து மேல ஒரு பண மோசடி புகார். அந்த பண மோசடி புகார் அரசலா போய்கிட்டு இருக்கு, ஒரு கம்ப்ளைண்டா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், மேடையில ஒரு பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துல நிகழ்ச்சியில மேடையில நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு உங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஜெயில போய் மாட்டிப்பான். ஏன்னா குறும்படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்தி 20,000 50,000 வாங்கிட்டு கொடுக்கல. பேரு சார் MC சேகர். MC சேகர், ஆமா. ஏன்னா அவன் வந்து நானும் பாக்கியராஜ் சார் தான் சீஃப் கெஸ்ட். பாக்கியராஜ் சார்ட்ட கேளுங்க, அவர் மேடையிலே சொன்னாரு, ஏய் நீ திருடன் நான் ஒன்று தெரியாம வந்தேன் மேடையில், அந்த மறு ஒளிபரப்பு தான் போட்டு பாருங்க. அப்போ என்கிட்ட சொன்னாரு, இவன் தான் வராங்க மாஸ்டர், நான் வந்து வேற ஒரு பிரச்சனை வந்தேன், இவன் எனக்கே தெரியாம போச்சு, ஏன்னா ரொம்ப ஃப்ராடு அப்படின்னா. இதே பாக்கியராஜ் பத்தி இவன் தப்பா பேசுவான். சினிமா சட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க போறவர் என்றும் மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிவகுமார் ஐயாவை சொல்லுவாங்களோ அது மாதிரி இவரும் வந்து என்றும் மார்க்கண்டேயன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவர் பல வித்தைகளை உள்ள வச்சிருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி பல வித்தைகளை உள்ள வச்சிருக்காரு. அவர் வேற யாருமே இல்லை, திரு ஜாக்வார் தங்கம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சரி சார், இந்த என்றும் மார்க்கண்டேயனா இளமையா, இப்போ பாருங்க எங்க கேமராமேன்லாம் வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து இப்போதான் 21 வயசு ஆகுது, 24 வயசு ஆகுதுன்னு. இது எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? இந்த ரகசியம் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் சார். முதல் காரணம் ஒழுக்கம். நெக்ஸ்ட் அது இப்ப கொஞ்சம் கஷ்டம் சார், பயிற்சி, உடற்பயிற்சி. அதுவும் இப்ப கொஞ்சம் இருக்கிற பசங்களுக்கு கஷ்டம் சார். அதுக்கப்புறம் வீட்டுல தான் சாப்பிடணுங்கிறது கட்டாயமா நானா முடிவு எடுத்துக்கிட்டது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். ஆமா. அதுக்கப்புறம் என்னன்னா நேரத்துக்கு கரெக்டா தூங்கிடுறது. அதை விட பெரிய கஷ்டம் சார். விடிய காலம் 3:30 மணில இருந்து 4 மணிக்குள்ள எழுந்திருக்கிறது. நாங்க தூங்குற டைம் சார் அது. ஆமா, அதான் உங்களுக்கு முடியல, எனக்கு அதை நான் ரெகுலரா பண்ணிட்டேன். இல்ல, இந்த 5 விஷயங்கள் இல்லாம ரொம்ப ஈஸியா இளமையா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பயிற்சி, உடற்பயிற்சி தான், வேற வழியே இல்லை. வயலிலாம் இல்லை சார். ஏதோ நீங்க வந்து உடம்பு நல்லா இருக்கணும்னா பயிற்சி எடுத்தே ஆகணும். எப்படி காரே வாங்கி வச்சு 10 லட்ச ரூபா அந்த காரை தொடச்சி கிடச்சி மசாஜ் பண்ணி பெட்ரோல் ஊற்றி பார்த்து வைக்கிறோம். விலை மதிப்பில்லாத ஒரு மனுஷன் இன்னொரு வாட்டி பிறக்கிறான்னு தெரியாது, இதே ஆத்மா பிறக்குமாங்கிறது தெரியாது. பிறக்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆத்மா பிறக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இதே மாதிரி இதே தமிழ்நாட்டுலாம் பிறப்பானே தெரியாது. இருக்கிற வரைக்கும் உடம்ப ஆரோக்கியம் வச்சுட்டு போகும்போது நல்லா சந்தோஷமா அவர்கிட்ட போய் சாரணும். அதனால நான் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார்.
நீங்க பேசும்போது எல்லா இடத்துலயுமே பேசும்போது இந்த தமிழன் வென்றே தீருவான் ஆமா சார். அப்படிங்கிறது வந்து ம். இப்ப எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க பிரசாத் லேப்ல அங்க பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், ம். நாங்க வடபழனியில வரும்போது வந்து இந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மில்லுல ஒரு சங்கு சவுண்டு, சங்கு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்துச்சு 8 மணி சங்கு ஊதிருச்சுடா வேலைக்கு போகணும்டா அப்படின்றதுதான். இப்ப அதே மாதிரிதான் இங்க போய் ஜாகர் தங்க பேசுறாரா அப்படிங்கிறது இங்க இங்க வந்துடும். அது வந்து நான் இதுக்காக சொல்ல வரல. அந்த ஒரு தமிழன் வென்றே தீர்வான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உறக்க சொல்றதுக்கான காரணம் என்ன? இல்ல முதல் காரணம் சார், நான் வந்து 6 லாங்குவேஜ்ல படம் பண்ணிட்டேன். பெங்களூர்ல கன்னட படம்லாம் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடுலாம் அடிப்பாங்க. நைட்டு ஒரு 11 மணி கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்டுவாங்க, குத்த வருவாங்க. நம்ம போலீஸ் போனா போலீஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்க என்ன மயிர்கிடாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாங்க போலீஸ். எங்களுக்கு வந்து ராஜ்குமார் அண்ணா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டியா இருந்தார். ஏன்னா அவர் வந்து அவரே ஸ்டேஷன் வந்து சொல்லியிருக்காரு, எதுக்கு வந்து கல்டா பண்ண விட்டு இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க, அதில் அவங்கள எஃப்ஐஆர் போடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு வரைக்கும் எங்களுக்கு அண்ணா கூட இருக்கவங்கிறதுல ஒரு தைரியமா இருக்கும். ஆனா தொடர்ந்து பார்க்கும்போது அவங்க நம்மளை அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு படம் ஜஸ்டின் கூட மைசூர் ஷூட்டிங் இருக்கும். ஜஸ்டின் அவர்கிட்ட அடிக்கிறான். அவன் இருக்கிறது இவ்வளவுதான், தமிழ்நாட்டுல இருந்து நீ இருக்கிறாங்க வந்து அடிக்கிறான். எனக்கு அப்பதான் புதுசா பெங்களூருக்கு போயிருக்கேன். ஜஸ்டின் அடிச்சோன்னா நான் ஒரு அடி, அப்ப நான் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பேன். அடிச்சா பொத்துன்னு விழுந்துட்டான். எழுந்திரிக்கவே இல்லை, மயக்கம் போட்டான். அப்புறம் தண்ணி எல்லாம் ஊற்றி சோடாலாம் ஊற்றி எழுப்புறாங்க. எழுப்பிட்ட உடனே சொல்லி நீ போயிட்டு பெரிய ரவுடி இந்த ஏரியாவில். அடப்பா எனக்கு தெரியாதுடா, ரவுடியா தான் விட்டேன். என்னன்னா அவன் சொன்னானா எல்லாரும் வந்துருவாங்க, நீங்க போயிடுங்கன்ட்டு என்ன பேக்கப் பண்ணாங்க. அதுபோல தும்கூர்னு ஒரு படத்துல நான் ஃபைட் பண்றேன். அதுல வந்து ஃபைட் முடிச்சுட்டு நைட் நாங்க ரூம்ல தங்கியிருக்கோம். ஒரு 11 மணி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து எங்களை அடிக்க வராங்க. ஃபைட்டர்ஸ் ஒரு 7 பேரும் 8 பேரும் இருக்கும். பட் எங்கள்கிட்ட கத்தி ஆயுதம் எல்லாம் இருக்கு. எங்ககிட்ட ஷூட்டிங் போயிருக்கு. அவங்களும் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வராங்க. நாங்க நினைச்சோம் இவங்க அடிப்பதோட நம்ம மிரட்டி பார்ப்போம். நாங்க வெட்டாரோம். கத்தி கப்படா கம்பு கும்பு சுத்த ஆரம்பிச்சோன்னா குண்ட கண்டு ஓடி போயிட்டாங்க. எங்க வேகத்துக்கு முன்னாடி நிக்க முடியும். அது தனேஸ்வர் ரவுடி. சரி, நம்ம ஸ்ட்ராங்கா பயிற்சி பண்ணி வீரன். நம்மகிட்ட எப்படி அவன் நிக்க முடியும்? ஓடுறாங்க. கால் ஒரு 4:30 மணி இருக்கும் சார். ஒரே தண்டு வந்து அடிக்குது. தமிழெல்லாம் வெளியே இருக்கு. தமிழெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு வார்த்தை. குறிப்பா அவன் சொல்றான், புள்ளமா ஒருத்தன் சேப்ப வருவான், அவனை மட்டும் கூட்டுவாங்க, வேற எல்லாரும் என்னதான். அவரு ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் வச்சுலாம் ஹீரோ படம் எடுத்தாரு. பேரு சொல்றேன்னா அவர் தான் ப்ரொடியூசர். அந்த ஏரியாவில் பெரிய ஃபேமஸ் நடிகர், விவசாயம் இருப்பாரு. அவங்களோட மருமகன் தான் அங்க வந்து எஸ்பிஐல ஏதோ போலீஸா இருக்காங்க. ரவிச்சந்திரன் சொல்றீங்களா? இல்ல சார், ரவிச்சந்திரன் சாமி அவங்க அப்பா தான் வீரசாமி தான். அவரு தெரியும், குள்ளமா இருப்பாரு அந்த நடிகர். எனக்கு நல்ல பேர் ஞாபகம் மறந்துச்சேன். ஸோ அவர் தான் வந்து சொன்னாரு, தங்கம் நீங்க வந்து போலீஸ் ஆள்தான், நீங்க வண்டியில ஏறி நீங்க நேரம் ஏர்போர்ட் போயிடுங்க, ஊருக்கு போயிடுங்க, அந்த ஃபைட் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபைட்டர்ஸ் வந்து எல்லாம் உடனே டிக்கெட் போட்டு எங்க ஏர்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. வந்ததுலேருந்து நினைச்சேன், என்னடா அது நம்ம இருந்து வரட்டாங்க, அப்ப நம்ம இந்தியக்காரன் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம தமிழ் மேல எனக்கு வந்து ரொம்ப வெறி வந்துச்சு. நம்ம தமிழ்னா சித்த மருத்துவம் தமிழ் தான், பர்ம கலை தமிழ் தான், நோக்கு வருமம் எல்லா கலைகளும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்ததுதான். பெரிய சித்தர்கள்லாம் இருக்க தமிழ்நாட்டுல தான், வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டுல இருந்து நம்ம வந்தாலே வாழ வச்சுட்டு நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. அப்ப எங்க போனாலும் நம்ம தமிழுக்கு முதல் மரியாதை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். அன்னையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கன்னட படம் எவ்வளவு கூப்பிட்டாங்க, நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஷாஜகான் ஒரு படம் வந்து அப்பெல்லாம் ரோப்லாம் கிடையாது. அது வந்து எனக்கு வந்து கன்னடத்துல கேட்டாங்க. அவங்களால முடியாது, ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய்னா 2 நாள் ஷூட்டிங் 10 ரூபா தரேனாங்க. நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே நான் போகலை. இப்போ தெலுங்குல பண்றோம், மலையாளத்துல பண்றோம், இந்தியில எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம மேல தனியா பாசம் இருக்கும். மலையாளத்துல நம்ம சகோதரமா நினைப்பாங்க, தெலுங்குலயும் அப்படித்தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க, நமக்காக தனி கவனிப்பா இருக்கும். ஆனா இங்க மட்டும் அப்படி இருக்காங்க, ஏனே தெரியல. யார் பண்ண வேலையிலும் தெரியல. நம்ம அப்படி கிடையாது. ஏன் நம்மளும் தமிழை சொல்லக்கூடாதுன்னா நம்ம தமிழ் வாழ்க்கைன்னு சொல்றோம். அது நிறைய பேருக்கு பிடிக்குது. இல்ல அது ஆக்சுவலா வந்து அது உங்களுடைய ஒரு அடையாளமா மாறிடுச்சு. ஆமா, எங்கேயாவது போனா தமிழன் வென்றே தீர்வான் அப்படின்னு ஒரு அடைமொழி இருக்கு அப்படின்னா கீழே வந்து ஒரு கோடு போட்டு ஜாக்வார் தங்கம்னு அப்படின்னு பயந்து கூட ஓடிச்சு. அந்த மாதிரி பெரிய நடிகை ஆயிடுச்சு அது பயந்ததுல இருந்து. அப்படியா? அவங்க பேரு காயத்ரி தான் நினைக்கிறேன். அப்படியா சார்? அவங்க பெரிய ஆக்டர் ஆயிட்டாங்க. ஆமா, அந்த ஊர்ல மட்டும் 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க.
அந்த ஒரு ஷாட்டை மட்டும் அப்புறம் 2 தடவை பயந்து அப்படி ஓடுவாங்க. அந்த அம்மாவை நீ போட்டு 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 அந்த அம்மா நடிகாச்சு பயங்கரமா. அப்ப இதுக்கு வருவாங்க. இப்ப அதுல வர்றதே இல்ல. ஆங்கரிங் அந்த இப்ப வர்றதே இல்ல. ஏன்னா டைம் இல்லையா, ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க. பாட்டு நல்லா இருக்கும். நல்ல விஷயம். எப்பவுமே சிரித்த முகத்தோட ஆஹ், எவ்வளவு இருந்தாலும் தன்மையா அது சின்ன பசங்க பெரிய பசங்க அப்படின்னு நம்ம ஒரு மரியாதை இன்றைய காலகட்டங்கள்ல வந்து அது ரொம்பவே மழுங்கடிச்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. என்னென்னமோ வார்த்தைகளா இருக்கு. இந்த ஒழுக்கம், மரியாதை அது மட்டும் இல்லாம எல்லாரையுமே வந்து அன்பா பேசுற தன்மை. நீங்க கோவக்காரர். ஆனாலும் இதையும் தாண்டி இந்த ஒரு பக்குவம். இத்தனை வயசானதுக்கு அப்புறம் வர இந்த பக்குவம். ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒழுக்கம். இது எப்படி உங்களால சாத்தியப்படுது? எப்படி கடைபிடிக்கணும்? அதுவும் சினிமா துறையில. ஏன்னா இது ஏஆர் ரஹ்மான் சாரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. சினிமாக்காரனா சீட்டாடுவான், தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், அப்படி இப்படின்னு போவான். அதையெல்லாம் தாண்டி ராஜா சார் இருப்பாருன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதை பார்த்தா நானும் அப்படி இருந்தேன் அப்படின்னு. பட் நீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சுயம்புவாவே ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. எப்படி அது முடிஞ்சுச்சு உங்களால? இல்ல, முதல்ல எங்க அம்மா, அப்பா எனக்கு வந்து எந்த காரணத்துலயும் வந்து கெட்டவனா மாறிடக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து 9 பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கு அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு எங்க அம்மா, அப்பா சொன்னாங்க. யாரும் அடிச்சிட்டாலும் வந்து நின்னா தோலை உரிச்சிருவேன். நீ அடிச்சிட்டாலும் வரலாம். நான் அடிச்சிட்டாலும் அவ்வளவுதான் தொலைச்சிருவேன். ஏன்னா ஒரு வாட்டி ஜனகணமன பாடும்போது ஸ்கூல்ல ஒருத்தன் நகத்தை வச்சு கிள்ளிட்டான். ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. நான் ஜனங்களை பாடிக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா, என்னடா கையில அப்படின்னாங்க. இல்ல, நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அந்த அவன் அடி வாங்கிட்டு வந்தாங்க. நாளைக்கு அவனை நீ அடிக்கல அவ்வளவுதான். உடனே நைட்டே உட்காந்து அந்த எங்க ஊர்ல இந்த பனை மரம் இருக்குல்ல, ஆமா, அந்த கருக்கு மட்டைன்னு ஒண்ணு வரும். ஆமா, அதை மட்டும் நைஸா வெட்டிட்டு பையில வச்சு எடுத்துட்டு போனேன். எனக்கு என்ன வயசுங்கிறீங்க? 5, 6 இருக்கும். 6 வயசு. ஏங்கப்பா, வச்சு உள்ளே போட்டு கொலை பண்ண முடிஞ்ச ஸ்கூலுக்குள்ள. அப்பயே பட்டாக்கத்தி ஸ்டைல்ல அடிச்சிருக்கீங்க. உடனே அங்கங்க பிச்சுக்கிச்சு அவனுக்கு. ஆனா டீச்சர் வந்து எனக்கு அடிச்சிட்டாங்க. அடிச்சா பயங்கர வலிக்கும். பாத்துறீங்களா? அடிச்சு பாத்துறீங்களா? இங்க அடிச்சா வலிக்குமா? செம வலி அடிக்கும். ஓ, சுண்டிட்டாங்க. சரி. டீச்சர் நான் பேசக்கூடாத வார்த்தை பேசினேன். இங்க பேசி அதோட ஸ்கூல் விட்டு வந்தவன் தான். சரி 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 சரி. ஏன்னா அந்த மாதிரி எங்க அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம். அதே மாதிரி பணிவு. எங்க வாத்தியார் நிறைய சொல்லி கொடுத்தாரு. தொழில் கத்துக்கிறோம்னு அகங்காரமா இருக்கக்கூடாதுதான், பணிவா தான் இருக்கும் அப்படின்ட்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பணிவை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாரு. உதாரணம் அவர் தான் பணிவு. அவர் எங்க பார்த்தாலும் அப்படி கும்பிடுவார். சாதாரண சினிமாவில் இருக்காங்க. ஒரு துமுறாவே நடிக்கவே மாட்டார். துமுறா கூட. இவங்களெல்லாம் பார்த்துட்டு நிறைய பெரிய சித்தர்கள் பெருமானெல்லாம் நான் பார்த்துட்டு பணிவா இருக்கணும். இல்ல, அதுக்கு மெயினா ஒரு காரணம் என்னன்னா, என்கிட்ட ஒரு ஃபைட்டர்ஸ் வேலை செஞ்சார். மேரேஜ் தாமிரத்தட்டுல பழங்கள்லாம் வச்சு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அந்த பையன் என்னோட ரொம்ப சின்ன பையன். நான் வாங்க தம்பி உட்காருங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 12 இருக்கும். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு புடவையும் அந்த பையனுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாரு. இந்த பையனை கொடுத்த மரியாதை பார்த்தா அந்த பொண்ணு மிரண்டு போயிடுச்சு. மிரண்டு போயிட்டு அவங்க வீட்டுல இருந்து சொல்லியிருக்கு. ராகவர்தங்களாம் அவ்வளவு மதிக்கிறாரு தெரியுமா? நம்ம அவரை பேரை சொல்லி சொல்லியிருக்கு. அப்படியா? அவரே மதிக்கிறார். பத்திரிக்கை கொடுத்து போனாங்க, புடவைலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அடுத்த நாள் காலைல கண்ணீரோட வரான். எனக்கு அவங்க வீட்டுல இருந்த மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. லவ் மேரேஜ். ஓகே, என்னடா அப்படின்னு நினைச்சு ராகவர்தங்க மதிக்கிறாருன்னு எவ்வளோ எப்படி சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை வாடான்னு இருந்தா அந்த மரியாதை. வாங்க தம்பின்னு என்னாலும் மரியாதை. அப்ப ஏன் நம்ம அவங்கள சொல்லக்கூடாது? வாங்க தம்பி அப்படின்னு என்ன இருக்கு? வாடாக்கும் வாங்க தம்பி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. மனசார வாங்க தம்பின்னு சொன்னா அவங்க காலம் கூட நம்மளை நினைப்பாங்க. அந்த பையனை கல்யாணம் ஆகி 3 குழந்தை இருக்கு. 3 குழந்தைய என்ன சொல்லுவான், அவன் தாத்தான்னு தான் சொல்றான். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கலாம். உறவு கூட அப்படி இருக்குவானதுல அந்த மாதிரி இருக்க அந்த பையன். அதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் நிறைய. அதனால யாரையும் மரியாதையா சொல்லணும், யாரையும் அன்பா பேசணும். அன்புக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. அதை நான் மனசார நம்புறேன். அதனால நான் அன்பா இருக்கேன் எல்லாருக்கும். அதிகாரமா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அப்படி இருக்க அதிகாரம் நிலைக்குமே நிலைக்காது. பட் இன்றைய இளைஞர்கள் நீங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருக்காங்கன்னு நம்புறீங்களா? நான் நம்பல. எல்லாரையும் கரெக்டா இருக்காங்க நான் நம்பல. ஒழுக்கம், அன்பு, மரியாதை, இல்ல பணிவு மேக்சிமம் வந்து ஒரு 90% இல்ல. தொழில் பக்தி இல்ல, 100% இல்லை. எதுவுமே இல்லை. முன்னாடி நான்லாம் சினிமாவுக்கு வரும்போது அப்படி ஒரு மரியாதை, மாஸ்டர் போய் மரியாதை இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, எம்ஜிஆர் காலத்துல வந்து சினிமா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும், அம்மா எப்படி மதிக்கணும், அப்பா கிட்ட எப்படி இருக்கணும், அப்பா வந்தா கதை பின்னாடி
எம்ஜிஆர் ஒதுங்கி ஒரு அம்மா அப்பா இருக்காருன்ட்டு நினைச்சு பாருங்க. ஆமா. பாசத்துக்கு ஒரு பாசம் முதல் எல்லாம் சொல்லிட்டே போலாம். எந்த இதுலயும் வந்து நம்மளை வந்து ரவுடி மாதிரி காமிக்கல. ஹீரோ தண்ணி அடிச்சாதான் ஹீரோங்கிறதெல்லாம் அப்போ காமிக்கல. தண்ணி அடிக்காத ஹீரோ, தண்ணி அடிச்சா ரவுடி அப்படின்னு நினைச்ச காலம் போய் தண்ணி அடிக்கிற ஹீரோ, தண்ணி அடிக்கலாம் ரவுடி எல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்குது. நானும் நிறைய பாதிச்சிருக்கேன். தண்ணி அடிக்கலைங்கிறதுக்காக நிறைய படம் பாதிச்சிருக்கேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் 2000 படம் பண்ணியிருக்கேன். இனிமையா ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு என்ன பிறந்தா அவன் பிறந்து கூட இல்லை, பண்ணவே முடியாது. அந்த காலத்துல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லாம் கேட்டுச்சு. இன்னைக்கு ஒன்லி தமிழ் மட்டும்தான் இருக்கு. தமிழ் கூட கர்நாடகாவில் போயிருக்கிறாங்க, ஆந்திராவில் போயிருக்கிறாங்க, அங்கே போயிடுறாங்க. ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இங்க எடுக்கிறதே இல்லை. வேற எங்கன்னா போய் அங்க உள்ள ஃபைட்டர்ஸ், அங்க உள்ள ஆள் தான் வச்சு பண்றாங்க. ஏன்னா பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்கல்ல. ஆமா. சாதாரண ஆள் இருக்கும்போது நாங்க தேவைப்படுறோம், பெரிய ஸ்டார் வந்து நாங்க தேவைப்படுறோம். இல்லை அவங்களுக்கு வந்து யாரையோ ஒருத்தர் சௌரியமா போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கு. அது வந்து அதனால நம்ம நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சு, நிறைய அன்பா இருந்தோம், பாசமா இருந்தோம். எல்லாருக்கும் அந்த அன்பு தான் காரணம் இருக்கும். நீங்க சொன்னீங்களா எப்போதும் சிரிச்ச முகம் இருப்பீங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் தயாரிப்பாளர்கிட்ட போய் நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அவங்க கஷ்டத்துக்கு கூட நான் எடுத்துக்குவேன். இடையில ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி பேட்டி எடுக்க வரும்போது எனக்கு தெரியுதா என்ன தெரியல என்ன சார், இந்த படம் நான் தான் ப்ரொடியூசரு, பொள்ளாச்சி ஷூட்டிங்கு, பணம் இல்லை, உங்க செயின் 2 செயின் கழட்டி கொடுத்து, மோதிரம் ரிங்கெல்லாம் இது ப்ரைஸ் எல்லாம் கழட்டி கொடுத்து அடகு வச்சு படம் பண்ண சொல்லி நான் பண்ணி கொடுத்தேன் சார். அதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுத்தேன் அப்படிங்கிறார். சத்தியமா நான் மறந்துட்டேன். எனக்கு அவர் சொன்னதே அன்னைக்கு நடந்தது நான் மறந்தேன். ஏன்னா அது 20 நிமிஷம் மேல இருக்கும். அவர் சொல்றாருல்ல, இதை பார்த்த உடனே சொல்றாரு ஞாபகம் இருக்காங்கன்னா, சத்தியமா ஞாபகம் இல்லை. ஏன்னா கொடுக்கறது தான் ஞாபகம் இல்லை. கொடுத்தது ஞாபகம் வச்சுக்க கூடாது. எம்ஜிஆர் தான் சொல்றாரு, நம்ம கொடுக்கறது எதுவுமே ஞாபகம் வச்சுக்க கூடாது. அவங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க ஞாபகம் வைக்கலன்னா அவங்க மனசாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்கிட்ட இறைவன் என்கிட்ட கொடுக்கணும்னு என்னென்ன வச்சிருக்காரோ அதெல்லாம் நான் இறைவன் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது மட்டும் இல்லை, அன்பையும் சொல்லித்தரேன், போதனையும் பண்ணித்தரேன், எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இவ்வளவு சிரித்த முகம், இவ்வளவு நேர்மை, இவ்வளவு ஒழுக்கம், டிசிப்ளின். ஜாக்வார் தங்கம் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சண்டை பயிற்சியாளர். இங்க வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா வெறும் விருதுகள், அவ்வளவு விருதுகள், கிட்டத்தட்ட பல பேருடைய பெரிய நடிகர்களுடைய வாத்தியார். இப்படி தன்மை கொண்ட ஒரு ஜாக்வார் தங்கத்து மேல ஒரு பண மோசடி புகார். அடேங்கப்பா. அந்த பண மோசடி புகார் அரசியல் பரசலா போய்கிட்டு இருக்கு, ஒரு கம்ப்ளைண்டா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேடையில ஒரு பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துல நிகழ்ச்சியில மேடையில நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு உங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது என்ன குற்றச்சாட்டு? நீங்க வந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கில்டுல பண மோசடி செய்துட்டுதா. ஆதாரம் என்ன இருக்காம? ஆதாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்து. முதல்ல வந்து என்னன்னா, இப்ப நீங்க அந்த இடத்துல போய் பேசிட்டீங்க, பேசின உடனே வந்து நீங்க கோவப்படுறீங்க. கோவப்பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் போகுது. அது அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி ஆகுது. அதெல்லாம் ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜாக்வார் தங்கம் இது வரைக்கும் இவ்வளவு செஞ்ச ஒருத்தவருக்கு இப்படி ஒரு களங்கம் உள்ள வருது. சொன்னான் இல்லையா, அவனே எனக்கு வச்சிருந்தான். அப்படியா? அவன் வந்து ஜெயில போய் மாட்டிருப்பான். ஏன்னா குறும்படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்தி 20,000 15,000 வாங்கிட்டு கொடுக்கல. பேரு சார் MC சேகர்னு ஒருத்தன். MC சேகர். ஆமா. ஏன்னா அவன் வந்து நானும் பாக்யராஜ் சார் தான் சீஃப் கெஸ்ட். பாக்யராஜ் சார்ட்ட கேளுங்க, அவர் மேடையிலே சொன்னாரு, டேய் நீ திருடண்டா, உன்னை நம்பி தெரியாம வந்துட்டேன்னாரு மேடையில. அந்த மறு ஒளிபரப்பு இருந்தா போட்டு பாருங்க. அப்போ என்கிட்ட சொன்னாரு, இவனை நம்பி தான் வராங்க சார், நான் வந்து வேற ஒரு பிரச்சனை வந்தேன், இவன் எனக்கே தெரியாம போச்சு, ஏன்னா ரொம்ப ப்ராடு அப்படின்னா. இதே பாக்யராஜ் பத்தி இவன் தப்பா பேசுவான். ஓ ஆமா, நான் வந்து அவருக்கு அசோசியேட் தான். இவன் அசோசியேட் ஒரு படத்துலயும் இவன் பேர் போடல. ஆனா போய் அங்க பாத்துட்டு போய் கழுவிட்டு இருப்பான். இவருக்கு அந்த டேலண்ட் இல்லையா? ஒரு கதை சொன்னா, ஒரு சீன் சொன்னா கதை சொல்ல தெரியல, அதெல்லாம் தெரியாது. வந்து எங்கிட்ட வந்து எலெக்ஷன்ல என் கூட வந்தா, சரி பத்திரிகையில இருக்கேன் அப்படின்னு நானும் கூட வச்சுக்கிட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சான்னு வச்சுங்களேன். ஜெயிச்சது திருடுறது தான் வேலை. ஜாக்வார் தங்கத்துல இருக்கேங்க அப்படிவா எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. டைட்டில் 50,000 பேசுவோம், 5 லட்சம் வரைக்கும் பேசுவோம். 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஆதாரமே வச்சிருக்கேன். நான் வந்து ஆதாரம் இல்லாம சொல்றேன். நீங்க சொன்னீங்க உங்க மேல குற்றச்சாட்டு 20 லட்சம் அப்படின்னு. எங்கிட்ட பணம் வர்றது வந்து கேஷியர் தான் வாங்குவாங்க, மேனேஜர் இருக்காங்க, அவங்க பொங்கு பேங்க்ல போட்டுருவாங்க. அது GST கட்டுறோம், ஆடிட்டிங் பண்றோம். எப்படி திருட முடியும்? ஒரு பணம் நானே வாங்கிக்கிட்டா திருடலான்னு ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. பணம் வாங்குறது அவங்க,
பேங்க்ல போடுறது அவங்க ஆடிட்டிங் வச்சிருக்கோம். A to Z கணக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல வந்து பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம். அதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது நான் ஜாக்வார் தங்கம் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ம். உங்க பேரை சொல்லி கூட வேற யாராவது ஒரு 3வது மனுஷன் 4வது மனுஷன் கூட வந்து நின்று கேட்டு வாங்கி ம். ஒரு கட்ட பஞ்சம் பண்ணி அதை பண்ணீங்கன்னா உனக்கு உடனே முடிச்சு கொடுத்துருவாரு, இப்படி பண்ணி கொடுத்துருவாரு, அப்படி கூட பேசலாம்ல. ஆமா, அப்படிதான் பேசியிருக்காங்க. என்கிட்ட வந்து இது மட்டும் இல்ல சார், கலைஞரோட டாக்டர் ஒருத்தர், கலைஞர் ஐயாவுடைய டாக்டர். அவர் வந்து எனக்கு போன்ல பேசினார். நான் அதை ரெக்கார்டே வச்சிருக்கேன் அவர் பேசுனது. ம் இந்த மாதிரி உங்க பேரை சொன்னாங்க, ம் 5 லட்ச ரூபா வாங்கலாம், செக் கொடுத்துருக்கான், இப்போ தர மாட்டேங்கிறான் அப்படின்னா, என்னங்க ஏன் கொடுத்தீங்கன்னா, இல்ல நீங்க பேசுறீங்க போன்ல, நான் உங்ககிட்ட பேசினேன், ம். இல்ல அவன் தான் பேசினான், அண்ணே நான் ஜாக்வார் தங்கனே பேசிட்டு இருக்கேன், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னான். சார் பேசிட்டு இருக்க முடிச்சுட்டு அதுக்கு எதுக்கு என்ன சிஸ்டம், இல்ல கூட்டி பாருங்க கரெக்டா இருக்கு, ம் நீங்க உங்ககிட்ட தான் பணம் கேட்டான், அதான் கொடுத்துருங்க, செக் கொடுத்துருக்கான், கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசரோட காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், ம் அவர்கிட்ட வாங்கி அது கேஸ் கோர்ட்ல போயிருக்கு. அவர் லெட்டர் கொடுத்துருக்காரு என்கிட்ட, இந்த மாதிரி என்கிட்ட பணத்தை ஏமாத்திட்டாங்க. சன் டிவியில சாதிக்கு அப்படின்னு ஒருத்தர் 5 லட்ச ரூபா கேட்டு அங்க ஒரு 50,000 ஏமாத்தி அவர் லெட்டர் கொடுத்துருக்காரு. முன்னாடி ஒரு படம், ம் அதுல வந்து நான் வாங்க சொன்னேன் 50,000 ரூபாய்ன்னு சொல்லி 15,000 ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல போட்டுருக்காரு, 10,000 ரூபாய் கேஷ் வாங்க. ம் 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 அந்த இது போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவன்கிட்ட. அவன் என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்கிட்டாங்கன்னா, அவங்க மாமியார் இருந்துட்டாங்க நீ, அப்புறம் இவன் அடிப்பட்டான்ட்டு இவன் வீடு ஒண்ணு ஏமாத்தி வாங்கினான். அப்ப எனக்கு தெரியாது ஏமாத்தி வாங்கினேன்னு. கரண்ட் கொடுக்கல, தண்ணி கொடுக்கலன்னா பணம் கட்டணும்னு கேட்டேன், அதுக்காக கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த குறும்படம் பண்ணதுக்கு பணம் கொடுத்தேன். ஏகப்பட்ட பணம் எனக்கு தரணும். திருடன்னு தெரிஞ்சவங்க நான் அவனை வீடியோவிலே, அதாவது எங்க கில்ல வந்து ஒரு கேமரா, என் ரூம்ல 3 கேமரா வச்சிருக்கேன். ம் அது வந்து யாரு எனக்கு பேசுற ரெக்கார்ட் ஆகணுமோ அந்த பக்கமா அவங்கள உட்கார வச்சுக்குவேன். எனக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் தட்டினேன்னா பேசுறதுல ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகும். ம் அப்படி நிறைய ஆடியோ ரெக்கார்ட் அவனை வச்சிருக்கேன். ஓ ஆமா, அவன் வந்து அந்த முன்னா படத்துக்கு பணம் வாங்குறதை நான் கடுமையா சத்தம் போட்டு ம். கடைசியா எல்லா ஆதாரத்தையும் காமிச்சோடனே காலில் வந்து ஒரு மனுஷன் எனக்கு தெரியாம பண்ணேன். அப்பவே வெளியே போட, இதுக்கு மேல உள்ள வரக்கூடாது, வெளியே போடாதுன்னு சொல்லி விட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தேகம்.